ஈமான் தான் நம்முடைய பலம், ஈமான் தான் நம்முடைய வெற்றி, ஈமான் தான் நம்முடைய உயர்வு, ஈமான் தான் நம்முடைய முன்னேற்றம். ஈமானிய உணர்வில்லாத அறிவு, ஈமானிய உணர்வில்லாத பொருளாதாரம், ஈமானிய உணர்வில்லாத அதிகாரம் மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது. இன்னைக்கு பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, ஈமானிய உணர்வுள்ள மக்கள்லாம் நம்ம பள்ளிவாசலுக்குள்ள மதரசாக்களுக்குள்ள இருந்துடுறோம். ஈமானிய உணர்வில்லாத மக்கள் எல்லாம் சமூகத்தை மாற்ற போறோம் ரோட்டுக்கு போறதுனால தான் சமூகம் முன்னேற முடியல. ரொம்ப ஆழமா நம்ம விளங்கிக்கணும். சிஏஏ பிரச்சனை நடக்குது, 2000 பேர் மக்கள் போராட்டத்துக்கு போறாங்க. ஆனா பாங்க சொன்னா அதே அந்த 10 பேர் தான் தொழுகைக்கு வர்றாங்க. இந்த எழுச்சி ஒருபோதும் மாற்றங்களை கொடுக்காது. வளர்ச்சி எங்க இருந்து உருவாகணும்னா மஸ்ஜிதுகள்ல இருந்து உருவாகணும். வளர்ச்சி எங்க இருந்து உருவாகணும்னா குர்ஆனோடு உருவாகணும். வளர்ச்சி எங்க இருந்து உருவாகணும்னா நபியினுடைய வாழ்வியலோடு உருவாகணும். ஈமானிய பாதுகாப்பு இல்லாம எவ்வளவு பெரிய வளர்ச்சி எங்களுக்கு ஏற்பட்டாலும் அது எங்களுக்கு மன அழுத்தத்தையும் பொறாமைகளையும் மோசமான விளைவுகளை கொடுக்குமே தவிர ஈமானிய உணர்வுகளோடு நம்ம இருந்துட்டோம்னா எங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது.